ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு மலையில 4 வெள்ளை புலி குட்டிகள் வாழ்ந்து வந்தது. இதுங்க நாளும் இப்ப ரொம்ப சின்னதுங்க. இன்னைக்கு ரிங்கு தன்னோட அப்பா மோகன் கூட மலைய சுத்தி பார்க்கிறதுக்காக போனான். அப்பதான் அவன் அந்த 4 வெள்ளை புலி குட்டிகளை பார்த்தான். அவன் அத பூனைகள்னு நினைச்சுக்கிட்டான். அப்பா, இந்த 4 பூனையும் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாப்பா, ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஆனால் இதை நம்ம கூட கூட்டிட்டு போக முடியாது, அம்மா ரொம்ப திட்டுவாங்க. அப்ப சரி, நான் இதுங்க கூட கொஞ்ச நேரம் இங்கேயே விளையாடுறேன். ரிங்கு ரொம்ப நேரமா அந்த மலையில அந்த புலிக்குட்டிகள் கூட விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் சாயந்தரம் ஆனதும் மனோஜ் அவன்கிட்ட என்ன சொன்னார்னா, இங்க பாரு ரிங்கு, வா, நம்ம ரொம்ப தூரம் போகணும். ராத்திரியில காட்டு வழியில கடந்து போறது கஷ்டமா இருக்கும். அப்படியா? அப்ப சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். ஆமாப்பா, கவலைப்படாத, வா, நாம இப்ப போகலாம். ரிங்குவும் மனோஜும் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அப்புறம் 4 புலிகளும் ரிங்கு போறதையே பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. ராத்திரி ஆயிடுச்சு. மனோஜும் ரிங்குவும் மலைப்பாதைகள்ல பயணம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மலையில நான் 4 பூனைங்க கூட விளையாடினேன். அப்படியா? அதுங்களை கூட ஒன்னும் கூட்டிட்டு வந்துடலையே. இல்ல இல்ல, நான் முதல்லயே வேண்டான்னு சொல்லிட்டேன் மாலதி. பாத்தியா ரிங்கு, உன்கிட்ட சொன்னல அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்பதான் கதவை யாரும் தட்டுற சத்தம் கேட்டுச்சு. மாலத்தியும் ரிங்குவும் போய் அந்த கதவை திறந்தாங்க. யாருமே இல்லையே. யார் இது இந்த நேரத்துல விளையாடுறது? அம்மா, இங்க பாருங்க, கீழே விளையாடுறது இதுங்க தான். ஐயோ கடவுளே, இது என்ன பெரிய தொந்தரவா போச்சு. இது தொந்தரவு இல்ல, பூனைங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அந்த 4 புலிக்குட்டிகளும் வீட்டுக்குள்ள வந்ததுங்க. அட, இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க பின்னாடி யாருமே வரவே இல்லையே. இதுங்க நம்மள பின்தொடர்ந்து அப்படியே வந்துருச்சுங்க போல இருக்கு. அம்மா அம்மா, இதுங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுங்கள நம்ம வீட்லயே நாம வச்சுக்கலாமாமா? இங்க பாரு ரிங்குமா, அவன் இதை வச்சுக்கட்டுமே. நம்ம பையன் எவ்வளோ பாசமா எவ்வளோ ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிங்க, சரி சரி வச்சுக்கோங்க. ஆனா இதுங்களை பார்த்துக்க வேண்டியது, குளிக்க வைக்க வேண்டியது, இதெல்லாம் நீங்க 2 பேரும் தான் செய்யணும். இப்பவே நான் சொல்லிட்டேன். ஆமா சரிங்கம்மா, நான் இதுங்கள பாத்துக்கிறேன். இது போல அந்த 4 புலிகளையும் அந்த வீட்ல உள்ளவங்க அவங்க வீட்ல வச்சுக்கிட்டாங்க. சொல்ல போனா இந்த கிராமம் ரங்கீன்பூர் தன்னோட பேரால ரொம்பவே முரண்பாடு உள்ளது. இங்க பருவங்கள் சரியான இயக்கத்துல நடக்கிறது இல்ல. அந்த காரணத்தினால வயல்ல பயிர்களும் சரியா விளையறது இல்ல. இப்போ 1 வருஷம் கடந்துடுச்சு. இப்ப இதுங்க 4 ரொம்ப பெருசாயிடுச்சுங்க. யாரு நினைச்சா இதுங்க புலிகளா வரும்னு. வித்யுத், ஜுவாலா, பவன், தரல், நீங்க எப்பவும் என் கூட தான் இருக்கணும். நீங்க எல்லாம் இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து எல்லா பருவங்களும் சரியான நேரத்துல வருது. விவசாயமும் நல்லபடியா நடக்குது. இங்க இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போச்சு. ஆமா, நீ சொன்ன பாரு, இந்த விஷயம் உண்மைதான். இதுங்களோட பேருகளும் இவங்களோட முக அமைப்பு கொண்டதா இருக்கு. இது நிஜமாவே ஏதோ தெய்வீக விலங்குகள் நினைக்கிறேன். இதுங்கனால நம்ம கிராமத்துக்கு அதிர்ஷ்டம் வர ரிங்கு மூலமா நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆமா, நீ ரொம்ப சரியா சொல்ற. ஆனா நாம இதை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. இதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. ஜனங்க இதை பார்த்து பயந்து இதுங்களை கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அதனால நாம இதை கண்டிப்பா மறைச்சு வச்சே ஆகணும். மனோஜ் சொன்னதை கேட்டுட்டு 4 புலிகளும் ரிங்கு இருக்கிற பக்கம் பார்த்துச்சுங்க. இல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது. இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். ரிங்கோட அப்பா அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, ரிங்கு அதுங்களை எங்கேயும் வெளியே கொண்டு போறது இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒவ்வொரு ராத்திரியும் ரிங்கு இந்த 4 தெய்வீக விலங்குகளோட சுத்துறதுக்கு போறான்னு. இன்னைக்கும் அதே போல ஒரு இரவு தான். ஆனா இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அச்சச்சோ, இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வித்யுத், வாங்க நாம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். வித்யுத்தும் மற்ற புலிகளும் ரிங்குவோட வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சதுங்க. அப்ப திடீர்னு வித்யுத் ரிங்குவை கீழே தள்ளி விட்டுடுச்சு. ரிங்கு மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டான். அப்பதான் ஒரு மின்னல் வித்யுத் மேல விழுந்தது. அப்ப கூட வித்யுத்துக்கு எதுவுமே ஆகல. அந்த புலி ரிங்குவை கூட்டிக்கிட்டு வேகமா வீட்டை நோக்கி போச்சுங்க.
அதுங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்து போகும்போது அப்பதான் ஒரு ஆளு அதே இடத்துல வந்து நின்னாரு. அப்படின்னா இந்த 4 புலியும் இங்கே தான் இருக்கா? ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு இந்த 4 சக்திகளையும் கொண்ட இந்த புலிகளை தான் வருஷக்கணக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது இப்போ தான் கிடச்சிருக்கேன். நல்லது தான். இப்போ தான் இதுங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமேல் இதை கைது பண்ணுறது சுலபந்தான். மறுநாள் ரிங்கு அவங்க வீட்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் மெதுவா கண் விழிச்சு பார்த்தான். அம்மா அம்மா என் கண்ணு, என் செல்லம், நேத்து நீ எங்கப்பா போயிருந்த? இந்த புலிங்க மட்டும் உன்னை கூட்டிட்டு வரலன்னா நீ எங்க போனேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்க பாருப்பா, இனிமே எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. சரி, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ எதுக்காக திடீர்னு மயங்கி விழுந்த? ரிங்கு யோசிச்சு பார்த்தான். அப்ப என்ன நடந்ததுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. விதுத் அவனை தள்ளி விட்டதாவும் மத்த 3 புலிகளும் அவன் மேல பாஞ்சா மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லப்பா. நான் சும்மா வெளியில நடந்து போனேன்னா அப்பதான் ஏதோ நடந்துச்சு. அப்புறம் என் கண்ணை திறந்து பார்த்ததும் நான் இங்க இருக்கேன். அப்புறம் அதே ஆளு நேத்து ராத்திரி அந்த இடத்துல இருந்தவரு அவங்க வீட்டுக்கு வந்தான். பொய் சொல்கிறது பாவம்ப்பா. அங்கே உண்மையாக என்ன நடந்ததுன்ற விஷயத்த எதுக்கும் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் இருக்க? நீங்க யாரு? அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் ஒரு வழிபோக்கன். என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பேரெல்லாம் வேண்டாம், என்னன்னு சொல்லுங்க. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அப்புறம் நேத்து நீங்க அப்படி என்ன பார்த்தீங்க? சரி, முதல்ல என் பேரையே தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் ரகுராஜ். அப்புறம் நான் இந்த புலிகளை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போதான் நேற்று உங்கள் பையன் இந்த புலிங்களோட சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறத என் கண்ணால் நான் பார்த்தேன். அப்போது திடீர்னு இந்த புலி அதுக்கு பக்கத்தில் இருந்த உங்கள் பையனை கீழே தள்ளி விட்டுடுச்சு. இல்லம்மா, அவனை தூக்கி வீசல, நான் கீழே விழுந்துட்டேன். உங்களுக்கு இந்த புலிகளை பத்தி என்ன தெரியும்? இந்த புலிகள் எல்லாம் ரொம்பவே நல்லது. ஆனா நீங்க எதுக்காக இங்க வந்து போய் சொல்றீங்க? நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. இதுங்க ஒன்றும் சாதாரண புலிகள் இல்லை, திவ்யமான புலிகள். இயற்கையோட 4 ஆதாரம். இந்த புலிகளால் தான் உங்கள் கிராமத்தில் இருக்கிற தரிசு நிலங்களும் இந்த கிராமத்தோட காலநிலையும் நல்லபடியாக மாறுச்சு. அப்புறம் எதுக்காக நீங்க இதுங்களை பத்தி தப்பா சொல்றீங்க? இது எங்களோட கிராமத்துக்கும் எங்களோட குழந்தைக்கும் ஒரு வரம் மாதிரி தானே. அப்போது அதுங்கெல்லாம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ இந்த புலிகள் பெருசாயிடுச்சு. நேற்று நான் பார்த்தப்போ அந்த புலி வந்து உங்களோட பையனை அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டுடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான மின்னல் தாக்குச்சு. அது அந்த புலி மேலே விழுந்துச்சு. ஏன்னா அந்த புலியை தானே நீங்கள் விதுத்னு சொல்கிறீங்க. அதுக்கு மின்னல் சக்தி, அதாவது ஆகாயம் சக்தி இருக்கு. இப்போ இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களோட பையன் எப்படி பாதுகாப்பாக இருப்பான்? இந்த கிராமம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அப்பா, இவகிட்ட சொல்லுங்க, இந்த புலிகளை நான் என் கூட பிறந்த தம்பிங்க மாதிரி பார்க்கறேன். இதுங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். திவ்ய சக்தி இருக்கோ இல்லையோ, இதுங்க எல்லாம் ஒரு மிருகம் தானே. அதுங்களை நம்மளை விட்டு விலக்கி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. முடியாது, இதுங்களை நான் வளர்த்தவ, அதுவும் என் குழந்தைங்க மாதிரி. நான் இதுங்களை போக விட மாட்டேன். நீங்க 2 பேரும் சொல்றது சரிதான். ஆனா நாம கிராமத்து ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்த முடியாது. இல்லைன்னா இதுங்க எல்லாத்தையும் நாம கொண்டு போயிட்டு காட்டுக்கு நடுவுல தான் விடணும். ரிங்குக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப தூரம் போய் ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? விதுத், ஜுவாலா, பவன், தரல், நானும் உங்க எல்லாரையும் விலக்கி வைக்க விரும்பல. ரிங்கு உங்களை பாக்குறதுக்கு வருவான். அப்புறம் ரகுராஜும் உங்களை நல்லபடியா கவனிச்சுப்பாரு. உங்க அம்மா நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேப்பீங்கல்ல? அதுங்க நானும் தன்னோட அம்மா மாலத்தைய பாத்துச்சுங்க. அப்புறம் மாலத்தியோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ரகுராஜ் கூட அதுங்க போச்சுங்க. ரிங்கு அதுங்களை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்தான். ஆனா பாவம், அவனால எதுவுமே செய்ய முடியல. 3 நாள் கடந்துடுச்சு. அப்புறம் ரிங்கு தன்னோட கையில அதுங்களோட கழுத்துக்கு 4 பட்டி வாங்கிக்கிட்டு போனான். 3 நாளா நீ அழுதுகிட்டே தான் இருந்த. ஆனா இப்ப சந்தோஷமா உனக்கு? மாட்டேன். என்னோட சகோதரர்களை பார்த்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். அதுங்களை நீங்க எப்படி தெரியாத ஒரு ஆள் கூட அனுப்பி வைப்பீங்க? சரி சரி, ஓகே. இப்போ நாம அந்த காட்டுக்கிட்ட போய்கிட்டு தானே இருக்கோம். அவங்க மலைப்பாதை வழியில போனாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைக்கு மேல போனாங்க. அப்பதான் மனோஜ் திடீர்னு ரிங்குவை தடுத்து நிறுத்தினாரு. என்ன ஆச்சுப்பா? அங்க பாரு,
அப்பதான் ரிங்கு பார்த்தான் அந்த 4 புலிகளும் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்ததுங்க. அப்புறம் அதுங்கள ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அப்பா எதுக்காக இதுங்களை இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க? அவங்க என்னவோ சொல்றாங்க, கவனமா கேளு. நீ அந்த குழந்தைய மின்னல்ல இருந்து காப்பாத்திட்ட. ஆனா அவன் பயந்து போனதுக்கான காரணம் நீ அவனை உன்னோட சக்தியால பாதுகாத்த. ஆனா நான் என்ன சொன்னேன்? நீ அவனை காயப்படுத்தி அந்த மின்னல் உன் மேல பட்டுச்சுன்னு சொல்லிட்டேனே. அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க எல்லாம் ஏன் கையில இருக்கீங்க. உங்க 4 பேரையும் நான் பல வருஷங்களா தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆமா அண்ணே, இனிமே நம்மளை யாராலையும் தடுக்கவே முடியாது. இதுங்களை நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கலாம். இதுங்க நம்ம சொல்றதை கேட்கவே இல்லைன்னா அந்த குழந்தைய காயப்படுத்திடுவோன்னு சொல்லலாம். ரிங்கு புதற்குள்ள இருந்து அங்கே ஓடி வந்தான். அப்புறம் மனோஜ் அவனுக்கு பின்னாடியே வந்தாரு. நீங்க 2 பேரும் யாரு? இந்த 4 பேரோட அண்ணனும் அப்பாவும் வந்திருக்காங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க நடந்து எங்களை தேடி காட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? நீங்க 4 பேரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரகுராஜ் ரிங்குவை நோக்கி வந்தான். அப்பதான் அந்த புலி தன்னுடைய மனித பாஷையில பேச ஆரம்பிச்சுதுங்க. அந்த குழந்தைய விட்டு தள்ளிப்போ மனுஷா. நாங்க உன் கூட வர்றதுக்கு என்னவோ சம்மதிச்சிட்டோம் தான். ஆனா நீ மட்டும் எங்க ரிங்குவை தொட்ட, அப்புறம் எங்க 4 பேர் சக்தியையும் நீ பாப்ப. ஏ சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த இரும்பு கம்பி சிறையை உங்களால் உடைக்க முடியாது. ஆனால் நான் உங்கள் 4 பேரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பையனை நான் சும்மா விடுறேன். ரிங்கு, நீ எங்களை பார்க்க வந்திருக்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ இப்போ திரும்பி போயிடு. அப்பா, நீங்க தயவு செஞ்சு இவனை கூட்டிட்டு போயிடுங்க. ஆனா இங்க பாருப்பா, இந்த நிலைமையில என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது. ரிங்குவுக்கு இதுதான் நல்லதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கப்பா. அவங்க பேச்சை எங்களால மீற முடியாது. நீ பேசாத, உனக்கு எதுவும் தெரியாது. அம்மா உங்ககிட்ட எந்த உத்தரவும் கொடுக்கல. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதாவது நான் ஒன்னால ஒன்றும் கீழே விழல. அந்த மின்னல் ஓ மேல பட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆமா, இப்போ வீட்டுக்கு வந்துருங்க பசங்களா. அண்ணே, இவங்க என்னவோ நம்ம 2 பேரும் இங்கே இல்லாத மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. விடு அஜு, இந்த புலிங்க நம்ம பேச்சை கண்டிப்பாக மீறாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு கம்பி அதுங்களால உடைக்க முடியாது. அந்த கூண்டுக்குள்ள ஒரு வெடி வெடிச்சது. அந்த 4 வெள்ளை புலிகளும் ரிங்கு கிட்ட திரும்பி வந்துச்சுங்க. விதுத், உன்னால பேச முடியுமா? எங்க 4 பேர்ல நான் தான் பெரியவன். அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் பேசவும் கத்துக்கிட்டேன். வாங்க பசங்களா, நாம வீட்டுக்கு போகலாம். 4 புலிகளும் தன்னோட சகோதரன் ரிங்கு கூட வீட்டுக்கு போச்சுங்க. இது மூலமா மனிதர்கள் அப்புறம் விலங்குக்குள்ள எந்த ஒரு பேதமும் இல்லைன்னு தெரியுது. அன்பு பாசம் அப்படின்னு வரும்போது அது மிருகமா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க.